தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் பட்டி தொட்டி எங்கும் சமூக நீதி காக்கக்கூடிய பாட்டாளிகளின் மூவர்ணத்துல சுவர் விளம்பரங்கள் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திரை இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான பணியை பாட்டாளிகள் மிக தீவிரமாக செயலாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவர் விளம்பர விவகாரத்துல எந்த இடத்திலும் எந்த கட்சியினரோடும் எந்த சமுதாயத்தினரோடும் மனக்கசப்பு வராத வண்ணம் அந்தந்த பகுதியில சகோதர சமுதாயத்தினரிடமும் மற்ற கட்சியினரிடமும் இத்தனை நாளா நீங்க சுரளமரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நாங்க சுரளமரம் பண்ண போறோம், இது எங்களுடைய உரிமைக்கான ஒரு மாநாடு, அனைத்து சமுதாயத்திற்கும் சமூக நீதியை பெற்றுத்தரக்கூடிய மாநாடுன்னு அத்தனை கட்சியினருக்கும் அத்தனை சமுதாயத்தினருக்கும் புரிய வைத்து பக்குவப்படுத்தி அவர்களுடைய ஒத்துழைப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுல ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பாது வந்துடும் எதிர்பார்த்து கொண்டிருந்த திமுகவினருக்கு அது எதுவுமே நடக்காம தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் பாட்டாளிகளுடைய சுரளமம் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறத பொறுத்துக்க முடியல. தேசிய நெடுஞ்சாலையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலையில மிக பிரம்மாண்டமாக இத்தனை நாட்களா திமுக அங்க எழுதிட்டு இருந்துச்சு. அந்த சுவர் தான் மிக பிரம்மாண்டமான சுவர். மிக பிரம்மாண்டமான சுவர்ல பாட்டாளிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட சார் அந்த பகுதியினுடைய மாவட்ட சார் தமிழரசன் அவர்களுடைய தலைமையில அங்க சுவர் விளம்பரத்தை ஏற்படுத்துறாங்க. 2 நாட்களாக 3 நாட்களாக அங்க இந்த சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கப்படுது. PMK அந்த சுவத்திற்கு மேல குறிக்கப்படுது. அப்ப எல்லாம் பார்த்துட்டு போன நெடுஞ்சாலைத்துறை அதிக ஊழியர்கள் இன்னைக்கு திடீர்னு யாருடைய தூண்டுதலின் பெயரிலேயோ இங்க சூரிய விளம்பரம் பண்ணக்கூடாது, இதே சூரிய விளம்பரம் பண்றதை நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக கள்ளக்குறிச்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் தமிழையா அவர்கள், தமிழையா என்று அழைக்கப்படக்கூடிய தமிழரசன் அவர்கள் அந்த ஊழியர்களிடம், ஏங்க இத்தனை ஆண்டு காலமா 4 வருஷமா இந்த ஆட்சி திமுக ஆட்சி 4 வருஷமா பொறுக்கலாம், அந்த பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் இந்த விழா அந்த விழான்னு சூரலவரம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அப்பெல்லாம் ஏன் தடுக்கல? இதே தேசிய நெடுஞ்சாலையில எத்தனை இடங்கள்ல சூரலவரம் பண்ணப்பட்டிருக்கு, அதையெல்லாம் ஏன் அழிக்கல? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூக நீதிக்காக ஒரு மாநாடு நடத்தது, பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய அடிப்படை உரிமைக்காக ஒரு மாநாடு நடத்தது, அத்தனை சமுதாயத்து மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக மாநாடு நடத்தது. அதற்கான சுவர் விளம்பரத்தை தடுக்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கிறார். பாருங்க, சாதாரணமா பிறந்த நாளுக்கெல்லாம் சுவர் விளம்பரம் பண்ணாங்க, அப்ப எல்லாம் அழிக்கல, அப்பெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போனவங்க இன்னைக்கு ஒரு இனத்தின் உரிமைக்காகவும் மற்ற சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காகவும் நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாட்டிற்கு சுவர் விளம்பரத்தை தடுக்க நினைக்கிறாங்கன்னா அவருடைய நோக்கம் அடிப்படையில இந்த சமுதாயத்தினர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாது என்பதா தானே இருக்கு. இந்த சமுதாயம் தன்னுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக கூட ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதா தானே இருக்கு. போராடலைங்க, ஒண்ணு சேர்றாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு போராட்டம் நடத்தல, எந்த ஒரு அரசை எதிர்த்து குரல் கொடுக்கல, ஒரு ஒன்று சேருதல், ஒரு மாநாட்டுல என்ன ஒன்று சேர்ந்து 1 கோடி பேரா ஒண்ணு சேருவோம், சொந்த பந்தம் இல்ல, அவ்வளவுதான். இதை பொறுத்து கொள்ள முடியாம திமுக இப்படியான ஏவுகளை, இதெல்லாம் திமுகவுடைய ஏவுதல் தான். சாதாரணமா அதிகாரி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சோத்தெல்லாம் அழிக்க வேண்டியதானே, அதெல்லாம் அழிக்க மாட்டாங்க. இதுல மட்டும் காரணம் என்னன்னா திமுகவால பொறுத்துக்க முடியல. ஏற்கனவே அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராய விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த தொகுதியினுடைய MLA-வுக்கெல்லாம் எவ்வளவு குடைச்சலை கொடுத்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அவர்கள் மறந்திருப்பாங்களா என்ன? அதையெல்லாம் தான் இன்னைக்கு இப்படியான நிலைமையில பழி வாங்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். மக்கள் உங்களை பழி வாங்கிடுவாங்க, வர தேர்தல் மக்கள் உங்களை பழி வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்னொன்னையும் பார்த்து தான் இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா இந்த சூரிய விளம்பரத்தை நீங்க அழிக்க துடிக்கல, எங்க எல்லா கட்சிக்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் நண்பர்களே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்துதா, அது பட்டியல் சமுதாயத்து மக்களின் உரிமைக்காகவும் சேர்த்துத்தான் இருக்குன்னு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதிமுக, நாம் தமிழர், தேமுதிக, காங்கிரஸ், பாஜக சர்வ கட்சியும் ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க. ஏன் திமுகவுடைய கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல இனமான உணர்வு கொண்டு தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த திமுகவர்கள் பல்வேறு இடங்கள்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இது மாதிரியான ஒரு சில பேர் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படியான வேலைக்கு சேருது. இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல நம்ம யார் மீதும் கோவப்பட முடியாது, ஒருவர் மீது தவிர.
இந்த ஆட்சியில் இருப்பவர்களை தவிர வேற யார் மீதும் நம்ம கோபப்பட முடியாது. சர்வ கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் இதை சிந்திச்சு பாருங்க. இதே சுபத்துல எத்தனை பிறந்த நாள் விளம்பரங்கள் எழுதப்பட்டுச்சு. அப்பொழுதெல்லாம் அழிக்க துடிக்காத ஊழியர்கள், அதிகாரிகள் இன்னைக்கு மட்டும் அழிக்க துடிக்கிறாங்கன்னா இது ஒரு இனத்தின் உரிமைக்காக நடக்கக்கூடிய ஒரு கோஷத்தின் அழிப்பு, ஒரு இன உரிமையின் அழிப்பு. இது அந்த அழிப்பின் தொடக்கம் ஏதோ சாதாரணமா சூரலம்பரத்தினுடைய அழிப்புன்னு மட்டும் பார்த்துட முடியாது. ஏங்க, ஏதாவது அந்தந்த பகுதியில சின்ன சின்ன சலசலப்பு வரும்னு எதிர்பார்த்துருப்போங்க. ஆனால் எந்த ஒரு சலசலப்புக்கும் இடம் கொடுக்காம எல்லா சமுதாயத்துக்கும் போராடுறோம். எந்த இடத்துலயும் சரி, அவர்கள் புரிதல் இல்லாம சொன்னா கூட நீங்க புரிய வைங்க, பக்குவமா இருங்க. எந்த இடத்திலும் யாரையும் நீங்கள் எதிர்த்துக்காதீங்க, பகச்சிக்காதீங்கன்னு பாட்டாளிகளின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லி ஒரு சமத்துவத்தோடு இது மாநாட்டை நடத்துவதற்காக பெரும்படியை கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் அத்தனை சமுதாயமும் ஒன்று சேர்றாங்களே இந்த ஒற்றை மாநாட்டுல என்பதை பொறுத்து கொள்ள முடியாத கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன்னா கள்ளக்குறிச்சியில திமுக இருக்கக்கூடிய பலருமே கூட சமூக நீதி போல அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் பல அக்கறை கொள்ளாம இருக்கலாம். ஆனால் சமூக நீதினு சொல்லி திமுக சேர்ந்த பலருக்கு இந்த அக்கறை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவர்களே இன்னைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடரும் பட்சத்துல ஒரு பெரும் இனத்தின் பகையை நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க.